ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் உதயமாக கூடிய நேரம் வந்து விட்டது. நாளைய விடியலில் மிகப்பெரிய ஒன்று உன்னை வந்து சேரும். மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது. காத்திருந்த விடியல் உனக்கானதாக விடியும். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த அத்தனையையும் பெறப்போகின்றாய். பல உண்மைகள் உன் வாழ்வில் தெரிய வந்து விட்டது. சூரியனை கண்ட பனி போல உன்னுடைய வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் உருகி ஓடிவிடும். உறக்கமில்லாமல், சரியாக உண்ணாமல், இப்படி பல காரணங்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியில்லாத நிலை இருக்கின்றது. எதற்காக உறக்கம் வரவில்லை? எதற்காக சரியாக மனமாற உண்ண முடியவில்லை? நிம்மதியில்லாத நிலை ஏன் இருக்கின்றது என்று யோசித்து பார்த்தால் இதற்கு எல்லாம் அடிப்படை காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்பா முருகா, ஒரு பிரச்சனை மட்டுமா இருக்கின்றது? பல பிரச்சனைகள் அல்லவா வாட்டி வதைக்கின்றது என்று சொல்கின்றாயா? பிரச்சனைகளினுடைய அளவு நீ பார்க்கக்கூடிய பார்வையில் தான் உள்ளது. எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்படாமல் எல்லாம் தூசி என பறந்து போய்விடும் என்று நம்பிக்கை கொள். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை இந்த கந்தன் நான் கசக்கி விடுவேன் என்று என் மீது நம்பிக்கை கொள். துன்பங்களை எல்லாம் என் வேல் கொண்டு துரத்தி அடிக்க என் நேரமும் நான் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னோடு இருக்கும் மயிலின் அழகை போல உன்னுடைய வாழ்க்கையையும் அழகாக மாற்றித்தர வேண்டும் என்று இந்த முருகன் நான் ஆசைப்படுகின்றேன். வேலும் மயிலும் உன்னுடைய வாழ்வை அழகாக்க நிச்சயம் உதவும். என்னுடைய துணை எப்பொழுதும் உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். நீ எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் நான் உனக்கு துணை வந்து கொண்டே இருப்பேன். சிக்கல் என்று ஒன்று வரும் என்று எனக்கு முன்னாலேயே தெரிந்தால் அந்த சிக்கலில் இருந்து உன்னை காப்பாற்ற உன்னுடைய மதியில் சொல்ல வேண்டியவற்றை சொல்லி செய்ய வேண்டிய விஷயத்தை நீ செய்யும்படி உனக்கு நான் ஆணையும் இடுவேன். நீயும் அதை செய்து தப்பித்தும் கொள்வாய். நான் கொடுக்கக்கூடிய பல வாய்ப்புகள் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் என்னுடைய அருள் இருப்பதால் நீ நழுவ விடாமல் அப்படியே அதை பயன்படுத்தி வென்றும் காண்பிப்பாய். சொல்கின்ற எல்லாமே நடந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகின்றதா? சர்வசத்தியமாக நடக்கும் என் குழந்தையே, நான் நடத்தி காண்பிப்பேன். அறுபடை வீடுகளிலும் குடியிருந்து என்னுடைய பக்தர்களை காத்து கொண்டிருக்கும் நான் என்னையே கதி என்று நினைத்திருக்கும் உன்னை மட்டும் விட்டு விடுவேனா? உன்னையும் காப்பாற்றுவேன். உன் கண்கள் கலங்கும் பொழுது என் மனமே வலிக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நினைக்கும் பொழுது எனக்கும் கண்ணீர் வருகின்றது என் குழந்தையே. நீ படும் துன்பங்களிலிருந்து உன்னை நான் விடுதலை செய்வேன். நீ படும் கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்க நான் வழி செய்வேன். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் நீ துரிதப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். எதிலிருந்தும் எப்பொழுதும் பின்வாங்காமலும் இருக்க வேண்டும். நான் உன்னை முன்னுக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ பின்னே செல்ல முயற்சி எடுக்கக்கூடாது. என்னுடைய கரம் பிடித்து நம்பிக்கையோடு நடந்து வர வேண்டும். எந்த சூழ்நிலையை கண்டும் கரமானது நடுங்கக்கூடாது. இந்த முருகனின் கரத்திற்குள் உன் கரம் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. என்னை நம்பி வந்து விட்டாய், உன்னை நான் கைவிடாமல் காப்பேன். நல்லதே நடக்கும்.